இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே. இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே. இனிதே இனிதே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தாயின் கருவினிலே நம்மை தேர்ந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பேரை பொறித்து வைத்தார். தாயின் கருவினிலே நம்மை தேர்ந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பேரை பொறித்து வைத்தார். அவரை நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர. அவரை நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர. எழுவி வருவீர் இயேசு வழியிலே. இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, என் விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்தருளும். என் புலம்பலை கவனித்தருளும். என் அரசரே, என் கடவுளே, என் கூக்குரலை கேட்டருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, என்றும் நேர்மையானதையே நினைத்து அதையே உடனடியாக செயல்படுத்தும் உள்ளத்தை எங்களுக்கு தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம்மாலன்றி உயிர் வாழ இயலாத நாங்கள் உமக்கு ஏற்ப வாழ ஆற்றல் பெறுவோமாக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு துணையற்ற எனக்கு உதவி செய்யும். எஸ்தர் நூலிலிருந்து வாசகம். சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார். இந்நிலையில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை அவர் பின்வருமாறு மன்றாடினார். என் ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்கள் மன்னர். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளும் ஆகிய எனக்கு உதவி செய்யும். ஏனெனில் நான் என் உயிரை பணயம் வைத்துள்ளேன். ஆண்டவரே, நீர் எல்லா இனங்களிலிருந்தும் இஸ்ரேலை தெரிந்தெடுத்தீர் என்றும் அவர்களின் மூதாதையர் அனைவரிடமிருந்தும் எங்கள் முன்னோரை என்றென்றைக்கும் உம் உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்தீர் என்றும் நீர் அவர்களுக்கு வாக்களித்ததை எல்லாம் நிறைவேற்றினீர் என்றும் நான் பிறந்த நாள் தொட்டு என் குலத்தாரும் குடும்பத்தாரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, எங்களை நினைவு கூரும். எங்கள் துன்ப வேளையில் உம்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தும். தெய்வங்களுக்கெல்லாம் மன்னரே, அரசுகள் அனைத்துக்கும் ஆண்டவரே, எனக்கு துணிவை தாரும். சிங்கத்துக்கு முன் நாவன்மையுடன் பேசும் வரத்தை எனக்கு வழங்கும். எங்களுக்கு எதிராக போரிடுபவனை மன்னர் வெறுக்க செய்யும். இதனால் அவனும் அவனை சேர்ந்தவர்களும் அழிய செய்யும். ஆண்டவரே, உமது கைவன்மையால் எங்களை காப்பாற்றும். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளும் ஆகிய எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். என் மனத்திற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினைப் பொருளை கைவிடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7. இறை வார்த்தைகள் 7 முதல் 12 முடிய.
அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய முதல் வாசகத்தில் கடவுளை நோக்கி உருக்கத்தோடு வேண்டி ஜெபிக்கின்ற ஜெபமாக, மன்றாட்டாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களை நினைவு கூரும். ஆண்டவரே, எங்களுக்கு துணிவை தாரும். ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும். ஆண்டவரே, எங்களுக்கு பதிலளியும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். இந்த வார்த்தைகள் எல்லாம் கடவுளை நோக்கி ஒருவர் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது, ஒரு பிரச்சனையில் குழப்பத்தில் இருக்கும்போது இறைவார்த்தை சொல்லுகிறது: ஆண்டவரே, என் உயிரை நான் பணயம் வைத்துள்ளேன். இப்போ உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த தருணத்தில்தான் கடவுளை நோக்கி அவர் ஜெபிப்பதை பார்க்கிறோம். எனக்கு உதவி செய்ய என்னை நினைவு கூறும் ஆண்டவரே, எனக்கு துணிவை தாரும் ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே என்று கதறுகின்ற புலம்பலாக, ஜெபமாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம். இந்த நிகழ்வு இப்படிப்பட்ட பின்புலத்தை கொண்டிருக்கிறது. இஸ்ராயேல் மக்களை சிறியவர் முதல் பெரியவர் வரை, பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் என எல்லாரையும் ஒரே நாளில் கொன்று குவிப்பதற்காக ஒரு அரசன் திட்டம் தீட்டுவதை பார்க்கிறோம். அரசனுக்கு உதவியாக இருக்கின்ற நம்பிக்கைக்குரிய ஒரு பணியாளனை வைத்துக்கொண்டு இஸ்ராயேல் மக்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களை அடியோடு ஒழித்துவிட வேண்டும், முற்றிலுமாக அவர்களை அழித்துவிட வேண்டும் என்கிற திட்டமானது தீட்டப்படுகிறது. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில்தான், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த சூழலில்தான் அன்பிற்குரியவர்களே, கடவுளை நோக்கி எஸ்தர் வேண்டி ஜெபிப்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்து சொல்லுகிறது. ஆண்டவரே, உம்மை தவிர வேறு துணையற்ற எனக்கு உதவி செய்யும். சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அவர் அடைக்கலம் புகுந்தார். ஆண்டவரிடத்தில் தஞ்சம் அடைந்து ஆண்டவருடைய இரக்கப் பெருக்கத்திற்காக, அவருடைய கருணைக்காக, அவருடைய பாதுகாப்பிற்காக வேண்டி ஜெபிப்பதை பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களை நினைவு கூரும். எங்கள் துன்ப வேளைகளில் உம்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தி அருளும். ஆண்டவரே, உமது கைவன்மையினால் எங்களை காப்பாற்றும். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளுமாகிய எனக்கு நீர் உதவி செய்யும் என்று ஆண்டவருடைய கரங்களை இறுக்க பற்றி கொண்டு நம்பிக்கையோடு வேண்டி ஜெபிக்கின்ற ஜெபமாக, புலம்பலாக அன்பிற்குரியவர்களே, இதோ இன்றைய முதல் வாசக வார்த்தைகள் அமைந்திருக்கிறது. இதையே நற்செய்தி வாசகம் ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளாக
சொல்லப்படுவதை பார்க்கிறோம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஒருவர் அப்பம் கேட்டால் அவருக்கு எந்த தந்தையாவது கல்லை கொடுப்பாரா? ஒருவர் மீனை கேட்டால் எந்த தந்தையாவது அவருக்கு பாம்பை கொடுப்பாரா? நீங்களே இப்படி செய்யும் போது உங்களை எல்லாம் படைத்து பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற, உங்கள் தேவைகளை நிறைவு செய்கின்ற விண்ணக தந்தை உங்களுக்கு நீங்கள் கேட்டதை கொடுக்காமல் இருப்பாரா என்கிற கேள்வியானது நாம் கேட்கின்ற ஒவ்வொன்றும் கடவுளால் நிறைவேற்றப்படுகிறது. அவருடைய காதுகளில் அது ஒலிக்கிறது. நிச்சயம் நம்முடைய விண்ணப்ப குரலை, மன்றாட்டை ஆண்டவர் கேட்டருளுகிறார், நமக்கு செவிசாய்க்கிறார் என்பதையே ஆணித்தரமாக எடுத்து கூறுகிறது இறை வார்த்தை. ஒரு நிகழ்வு, கனடாவில் வசிக்கின்ற நம்முடைய தாய் தமிழ் சொந்தங்கள், ஒரு தாயும் மகனும் இருக்கிறார்கள். தாய் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு விடுகிறார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுகிறான் அந்த மகன். தாயை அனுமதித்த உடனே பரிசோதித்து விட்டு சொல்லுகிறார்கள், இந்த தாய்க்கு கொரோனா தொற்று நோய் வந்திருக்கிறது, மூச்சு திணறல் அதிகமாக இருக்கிறது, அவர் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த தாய் அருள் தேடல் என்கிற நம்முடைய யூடியூப் சேனலின் வழியாக ஒவ்வொரு நாளும் திருப்பலியை பார்க்கிறவர், தவறாமல் திருப்பலியை பார்ப்பவர். இந்த தாய் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மிகுந்த வருத்தத்தோடு சோகத்தோடு இருந்திருக்கிறான் அந்த மகன். ஒரு சில நாட்கள் கடந்து சென்றிருக்கிறது. நல்ல நினைவுக்கு திரும்பிய பிறகு அந்த தாய் மீண்டும் திருப்பலியை பார்க்க ஆரம்பித்திருக்கிறார். அந்த நாள் விபூதி புதன். இந்த விபூதி புதனில் கடன் திருநாள் என்பதனால் திருப்பலியை காண வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டிருக்கிறார். ஆனால் ஆலயத்திற்கு போக முடியாமல் மருத்துவமனையிலேயே அவர் இருந்திருக்கிறார். அந்த சூழலில்தான் நம்முடைய சேனலில் வெளிவந்த சிலுவை பாதையை அவர் பார்த்திருக்கிறார். அவருடைய காயங்களினால் நாம் குணமாக என்கிற அந்த சிலுவை பாதையை, அந்த 7 நிமிட சிலுவை பாதையை 3 முறை பார்த்திருக்கிறார் அந்த தாய். சமீபத்தில் எனக்கு தொடர்பு கொண்ட அந்த தாய் பேசினார், ஃபாதர், நான் உயிருக்கு போராடி கொண்டிருந்தேன், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தேன், என் மகன் அனாதையாகி விடுவானோ என்று கவலைப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துன்பப்பட்டேன். திருப்பலிக்கு கூட போக முடியவில்லை என்கிற அந்த இக்கட்டான சூழ்நிலையில்தான் இதோ இந்த திருப்பலியை பார்த்தேன். குறிப்பாக நீங்கள் அனுப்பிய அந்த சிலுவை பாதையை பார்த்தேன். அவருடைய காயங்களினால் நாம் குணமாக என்று ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் சொல்லி ஜெபித்த போது, அவருடைய விலை மதிப்பிட முடியாத இரத்தத்தினால் நாம் மீட்கப்படுகிறோம் என்று நீங்கள் ஜெபித்த அந்த ஜெபம் இருக்கிறதே, என்னை குணப்படுத்தியதைப் போல, என்னை சுகப்படுத்தியதைப் போல, ஆண்டவர் என்னை தொட்டதைப் போல நான் உணர்ந்தேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி, இப்பொழுது சொல்லி, ஃபாதர் எனக்கு நாளைக்கு வீட்டுக்கு போகிறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க, கடவுளுக்கு நான் முழுமையாக நன்றி சொல்லுகிறேன். அற்புதமான அந்த சிலுவை பாதையின் வழியாக எனக்கு மீண்டும் ஒரு வாழ்வு கிடைத்தது, ஒரு நம்பிக்கை கிடைத்தது, கடவுள் என்னை குணப்படுத்தி அனுப்பினார் ஃபாதர் அப்படின்னு சாட்சி சொன்னாங்க. என் அன்பிற்குரியவர்களே, இந்த உலகில் கடவுளை தவிர வேறு தஞ்சம் நமக்கு வேறு எதுவாக இருக்க முடியும்? அவரிடத்தில் நாம் முழுமையாக சரணாகதியாகும் போது நம்முடைய தேவைகள் நிறைவேறுகிறது. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்பு உள்ளங்களே, நம்பிக்கையோடு தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். பாசத்திற்குரியவர்களே, தட்டுங்கள், நிச்சயம் உங்களுக்கு திறக்கப்படும். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம்
பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே. மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை கெஞ்சி மன்றாடுவோர் மீது இரக்கமாயிரும். உம்மக்களின் காணிக்கைகளையும் வேண்டல்களையும் ஏற்று எங்கள் அனைவரின் உள்ளங்களையும் உம்மிடம் திருப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுலமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென்.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மனம் திருப்புதலின் அரணாக புனிதமிக்க இம்மறை நிகழ்வுகள் விளங்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இக்காலத்திலும் வருங்காலத்திலும் இவற்றை எங்களுக்கு அருமருந்தாக ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலைவணங்கி இந்நாளுக்குரிய தவக்கால ஆசிரை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, உம்மை கெஞ்சி மன்றாடுவோருக்கு அவர்கள் எதிர்பார்க்கும் இரக்கம் வந்து சேர்வதாக. அவர்கள் விண்ணக செல்வங்களை பெற்றுக்கொள்வதால் சரியானதை கேட்க தெரிந்து கொள்ளவும் கேட்டதை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நம் குரலுக்கு செவி சாய்க்கிறார் என்கிற நம்பிக்கையோடு சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, எம்மை காத்திடும் மாரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சோலையே. தாவீதின் குலமலரே, இறைவனே முதலில் உன்னை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனே முதலில் உன்னை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதின் குலமலரே,
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் சிநேகமாயிரும், மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும், சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.